கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதியன்று அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனையடுத்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பினர் விசாரணை நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. செந்தில் பாலாஜிக்கு 58 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதய அடைப்பால் பாதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறி ஜாமீன் வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் ஓராண்டிற்கும் மேலாக சிறையில் இருப்பதாலும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு செப்டம்பர் 26ஆம் தேதியன்று அளித்த தீர்ப்பில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளனர். வாரந்தோறும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்க எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது ஆகிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் எனவும் 25 லட்சம் ரூபாய்க்கு இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் பேட்டியளித்த செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல் NR இளங்கோ, செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க சட்டப்பூர்வமாக எந்தவொரு தடையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். 471 நாளுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அமைச்சரா இனிமேல் அவர் மீண்டும் பதவி ஏற்கலாமா? அதுக்கு ஏதாவது தடை ஏதாவது அது போன்ற கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்கனால கண்டிஷன்ல அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. அந்த இந்த மாதிரி தடையும் இல்லை. அமைச்சராகலாம். அமைச்சராவதற்கு எந்த சட்டப்பூர்வமான தடையும் இல்லை. அவர் அடுத்த பெயில்ல வரதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த உத்தரவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னையில் கொடுத்து 2 நபர்களை ஜாமீன்தாரர்களாக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை கொடுக்க சொல்லி அடிப்படையில் இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நீண்ட கால 10-12 முறை விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா தொடர்ந்து பல முறை கேட்டாரு. நீங்களே இதை நீதிபதிகள்கிட்ட நீங்க சொன்னீங்க, வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்திகி போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க. வேணும்னா இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு புகார் தெரிவிங்க. அதையும் மீறி நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எந்த அடிப்படையில் அவங்க அதாவது உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டமோ அல்லது யாரையுமோ நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறது.